3 மணி ஆச்சு. ஏந்திரீங்கடா. எந்திரிங்களா சோம்பேறிங்களா? வா எல்லாரும் வீட்லயும் போய் பெல் அடிச்சுட்டு ஓடிடலாம். நான் போய் அடுத்த வீடு தேடுறேன். ஏய் ம் குங்ஃபு பாண்டா பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேனே. ஏன்? நான் பார்த்துட்டே இருக்கேன். Look at your eyes. The most fluid part of your body. Fresh and vivid. Look at your cheeks. Oops மாதிரி இருக்குடி. Look at you and your weird explanations. Look at your lips. Kanji Kajendra. Hey. இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் டே. டேய் அதெல்லாம் அதுவா நடக்கணும்டா. It shouldn't be forced at all. ஆல்ரெடி நம்ம தனியா பல நைட்ஸ் பார்த்துருப்போம்ல. சுத்தான ஆர்கானிக்கா நடக்கும். சரி ஆக்சிடென்ட்டா ஆர்கானிக்கா சொல்ற. சப்போஸ் பிரெக்னென்ட் ஆயிட்டேன்னா கட்டிக்கோன்னு டார்ச்சர் பண்ண மாட்டேல்ல? உங்களால பிரெக்னென்ட் தான் ஆக முடியும், வைக்க முடியாதுல்ல. நான் சொன்னேன்ல நம்ம ஃப்ரெண்டு இவர் தான். இசோமிஃபின்னு 2 டேப்லெட் இருக்கு. போட்டால் 1 வாரம் ஃபுல் பிளட் லாஸ் ஆகும். அப்போ ரெஸ்ட் எடுத்தால் 1 வாரத்தில் திரும்ப நார்மல் ஆகிடும். நீ கேட்டதுனால தான் பண்ணுறேன். ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இந்த டேப்லெட் கொடுக்கவே கூடாது, தெரியும்ல? சரிண்ணா. சரி, நாளைக்கு நைட்டு எடுத்து வைக்கிறேன். சரிண்ணா, கால் பண்ணிட்டு வரேண்ணா. இங்கே வாங்க. எத்தனை மாதம் சொன்னேன்? இதை நீ தான்டா சொல்லணும். 4 மாதம். 4 மாதம். 2 மாதம்னா டேப்லெட் வேலை செய்யும். 4 மாதம் பேசாமல் நீங்கள் ஹாஸ்பிட்டலே போயிடுங்களேன். எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ பண்ணிவிடுங்க. நாளாக ரிஸ்க்கு. OP number 1201 2020 of case Balaji Natarajan Mrs. Netra. ரெஸ்பாண்டன்ட் பெட்டிஷன் கொடுங்க. நெக்ஸ்ட் ஹியரிங்கில் கவுண்டரும் எவிடன்ஸும் பார்த்துக்கலாம். அடுத்து சங்கத்திலேருந்து கவர் கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு? உன்னை படிச்சு பார்த்துட்டு உடனே உங்களால பதில் சொல்ல முடியாதா? உனக்கு ரொம்ப தான் கொழுப்பாய் போச்சு. நறுக்கி போடுவேன், நறுக்கி. இந்த கோவத்தெல்லாம் நீ வேற எங்கேயாவது வச்சுக்க, இங்க வேண்டாம். காலகாலத்துல கல்யாணம் பண்ணியிருந்தா 4 பிள்ளைய பெத்து போட்டிருக்க, நானும் நிம்மதியா இருந்திருக்கேன். என்னத்த பண்றது? சரகம் என்ன பிடிச்சிக்கிட்ட ஆட்டுது. நான் என்னத்த பண்ணி தொலைஞ்சோம்? ஏன் அப்பனை சொல்லணும்? இங்க கொண்டாந்து விட்டான் பாரு. வாடி வா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? என்னமோ இருக்கேன். ஏனுங்கம்மா? அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. என்னடி அழைச்சிட்ட? என்னங்கம்மா பண்றது, ஒரே அலைச்சலுங்க. அக்காவுக்கு தான் கல்யாணம், ஆனா நான் தான் அலை நனைஞ்சிட்டு இருக்கேனுங்க. நீங்க என்ன டை போட்டிருப்பீங்களா? வாங்கடி. எப்போ வந்தீங்க? வா. இரு, நான் உன்னை வெளியே கூட்டு போல, நீ என்ன உள்ள கூட்டு போயிட்டு இருக்க. மா, நகை கடைக்கு போனுங்க. எவ்வளோ அனுப்பிச்சு? எனக்கு ஹெட் பெயினா இருக்குடி. ஒழுங்கா வாடி. ஏன் இங்க உட்காந்துட்டு முட்டையா பொறிக்க போறேன்? கூப்பிடுறா இல்ல, போயிட்டு வா போ. ஒழுங்கா போ. சரி போட்டு வராரு. சீக்கிரம் வந்துருங்கம்மா. சரிம்மா. சரி. மித்ரா, அம்மா சொல்லுங்க. அம்மா கிட்ட சொல்லி உங்க புரோக்கர் நம்பரை கொஞ்சம் அனுப்பி வைம்மா. சரிங்கம்மா. நியூ கலெக்ஷன்ஸா? ஹாரம் எங்க இருக்கு? அந்த சைடா? ஓகே. நீ என்னடி இங்க நின்று இருக்க? உன்னை இதுக்கு தான் கூட்டு வந்தனா? போய் ஏதாவது பாரு. இவளுக்கு போட்டுடுங்கக்கா. இந்த நெக்லஸ் எடுங்க.
ஏய் இது எப்படி இருக்குன்னு பாரு. ஏய் சூப்பரா இருக்குடி. செட்டே செமையா இருக்கு. கழட்டி கொடு. டேய் இங்க பாரேன். சூப்பரா இருக்கு. இதே வாங்கிக்கலாமா? இங்க வா. யாருப்பா இறந்தது? நம்ம ஐயனார் ஐயனார் ஐயாவா? யாருன்னா இந்த ராஜா இருப்பா. போலாமாங்க? செகண்ட் இயரிங்ல எவிடன்ஸை சப்மிட் பண்ண சொல்லிருக்காங்க. அந்த வானத்தை எப்படியும் நமக்கு ஆப்போசிட்ல வெயிட்டா ஒரு எவிடன்ஸை சப்மிட் பண்ணி ஆஃப் பண்ணிடுவான். நம்மளும் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேரா இருக்கணும். இதுக்கு ஒரு ஐடியா இருக்குங்க. நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா சொல்றேன். உங்களால குழந்தை பெற்றுக்க முடியாதுன்றது ஃபேக்ட். ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கலாம். அந்த ரிப்போர்ட் எடுத்து போய் கோர்ட்ல சப்மிட் பண்ணா அவங்க சொன்ன எல்லா ரீசன்ஸும் பொய் ஆயிடும். அப்புறம் ஜட்ஜே கேஸை கியூஸ் பண்ண போறாரு. ஒரே ஒரு மெடிக்கல் டெஸ்ட். சரிங்களா? பரவாயில்ல, பண்ணிடலாம். நான் அவரோட வாழணும். அதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம். அவரே சொல்லி தப்பு இல்லைங்க. ஒரு மலட்டு பொண்டாட்டி கூட யார் தான் வாழுவா? எனக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. பார்வதி, பார்வதி சொல்றா. உங்களை கூப்பிட்டு போயிட்டு ஜிஹெச்ல அந்த டெஸ்ட் எடுத்துரு. டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட்டை எனக்கு அனுப்பி. இதா ரிப்போர்ட் வந்தோடனே நான் உங்களுக்கு கால் பண்றேங்க. மறந்துடாதீங்க. சட்டம் பெண்களுக்கு சாதகமானது. தைரியமா போங்க. தல கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு சீக்கிரம் வாடி. அவங்க வந்துட போறாங்க. யாருமா? அன்னைக்கு கவர்ல ஒரு போட்டோ பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னல, அதாண்டி சண்முக மாமா பையன்.
மாப்பிள்ளையுமா? இல்ல இல்ல, அவங்க உரம்பரை பக்கத்துல ஆரையோ பார்க்க வராங்களாம்மா. அப்படியே ஒரு 8 வந்துட்டு போறேன்னு சொன்னாங்க. சீக்கிரம் வா, வா சீக்கிரம். ஃபோன் பண்ணிட்டேன். கிளம்பிட்டாராம்மா. இப்போ வந்துடுவாரு. இல்லைங்க, பரவாயில்லைங்க. நாங்கள் ஒரு பெரிய காரியத்துக்காக வந்தோம். சரி, கிளம்பிட்டு இருந்தோம். போகிறதுக்கு முன்னாடி நேரில் பார்த்துட்டு போயிடலான்ட்டு. மாமா ஏதாவது சொன்னாருங்களா? அவருக்கு பிள்ளைய ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. ஓ, அப்படியா? ஜோசியரும் கூட ஜாதகமெல்லாம் சரியா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அடுத்த வாரம் நேரில் ஒரு 8 வந்து பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு இருந்தாருங்க. ஓ, அப்போ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடும்ல? வணக்கம் 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 வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நான் உங்களை ரொம்ப காக்க வச்சிட்டோம். இல்லை இல்லை, இப்போ தான் வந்தேங்க. ஓ சரி சரி. நீங்கள் ஐயனார் ஐயா? ஆமாங்க, ரொம்ப நல்ல மனுஷங்க. வீட்லேயே போய் பார்த்துக்க வேண்டியது, அது கொண்டு ஒரு வழியில் பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு. அவர் என் வாத்தியாருங்க. நீங்கள் இங்கே ஆடிட்டு இருந்தீங்களா? இல்லைங்க இல்லைங்க, அது அவர் இல்லைங்க. நான் தாங்க அண்ணன். நீங்களும் இங்கே இருந்தீங்களா? சரிங்க தம்பி, காப்பி ஆறிட போகுது, குடிங்க. வேண்டாங்க, நாங்கள் கிளம்புறோம். போச்சு போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. 4 காசு சம்பாதிக்கிறனாலும் பரவாயில்ல, பொத்திக்கிட்டு சும்மா இருக்கலாம்ல. கூத்து நாடகம் போராட்டம்னு போ. கரெக்ட் முண்டை, கரெக்ட் முண்டை. உனக்கு ஊர்ல வேற மாப்பிள்ளைய கிடைக்கலையாடி? இந்த மாதிரி சாவுக்கு கூத்தாடுறவனுக்கு என் தலையில கட்டி வச்சு என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்ட. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் தானே? சாப்பிடுற எல்லாம் நல்லபடியா நடந்துச்சுன்னு சந்தோஷப்பட்டா, எல்லாத்தையும் கெடுத்துட்டு உக்காந்துட்டு இருக்கிற போச பாரு, போச. போதும் ஜாமி, போதும். கட்ட புருஷனாலேயே எனக்கு பிரயோஜனம் இல்லை, சொந்த பந்தத்துக்கிட்டே எனக்கு மரியாதை இல்லை. என் புள்ள வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். இங்க பாரு, உனக்கு இப்படி இருக்கிறது தான் சந்தோஷம்னா இப்படியே இருந்துக்க. ஒரு நாள் நானும் செத்து போவேன், அன்னைக்கு சந்தோஷமா வந்து ஆடிட்டு போ. நீ அழக்கூடாதுப்பா. அம்மா பத்தி தான் தெரியும்ல, அது வெறும் வார்த்தை. எனக்கு தெரியாதாப்பா நீ யாருன்னு? எனக்கு நல்லது தானப்பா நீ பண்ணுவ. இப்ப நீ இப்படி அழுதா என்னப்பா அழப்பா? ஏன் அழக்கூடாதுப்பா? அப்பா கஷ்டம்.